வெண்டைக்காய் சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுல இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை போடு. இதை ஃபர்ஸ்ட் நல்லா வத்தல் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா முறன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதுல போட்டா போதும். எல்லாம் நல்லா செவக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதையும் அதிலே போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் எண்ணெய், இப்ப தாளிக்கலாம். எண்ணெய் சூடானு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலை, வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டோம். இந்த வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காய் பொடி பண்ணீங்களா, அந்த பவுடர் இது 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்ப சாதத்தை கலந்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சாதம் சுட சாதம், அதனால கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆறுன சாதமா இருந்தா கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சாதத்திலேயே உப்பு போட்டாச்சு, வெண்டைக்காயிலையும் உப்பு போட்டாச்சு, அதெல்லாம் அப்படியே கலந்துடும். நீங்க உப்பு போடலன்னா இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டு கலந்துக்கணும். வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இஷ்டமா சாப்பிடுவாங்க. எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.